பார்ட் 1ல் வந்து நண்டு எப்படி பிடிக்கிறதுன்னு இப்போ வந்து நண்டை எப்படி சமைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறேன். நாங்கள் வந்து நண்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஆனால் ஆடுது. வேற பெரிய நண்டு கஷ்டம் தெரியுமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்போ வந்து நம்ம பரணி ப்ரோவும் வருணும் வந்து பிரிக்க போகிறாங்க. ஆல்ரெடி நாங்கள் கொஞ்சம் இது பண்ணியாச்சு. இது எல்லாமே வந்து பெண் நண்டாக இருக்கனால நாங்கள் வந்து விடா ஃப்ரெண்ட் அதே மாதிரி அதுலயும் பிச்சு நண்டு பாருங்க. இது ஓப்பன் பண்ணுறத காட்டுங்க. நமக்கு ஓப்பன் பண்ணுறது வரல ஃப்ரெண்ட்ஸ். அதனால அந்த கொடுக்கு இழுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொடுக்கு எடுத்தாச்சு. இதுதான் பெரிய நண்டு. அவ்வளோதான். அடுத்து இதையும் பிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை க்ளீன் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிச்சிட்டாங்க. சரி, இது வந்து வருண் பிக்கிறான் இந்த நாளுக்கால. ஓடோட சேர்த்து தான் எடுக்கணும். இப்படி தான் எடுக்கணும் நண்டை. சுத்தம் பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ இது இன்னொரு நண்டு ஃப்ரெண்ட்ஸ். வெரி குட்ரா. அதே மாதிரி ஓட்டு எடுக்கணும்ல. அங்கே கொண்டா இதுக்குள்ளே போட்டு இதில் இருக்கிற கால்மா இது போடலாமா வேணாமா? அதெல்லாம் வேணாம். எல்லாம் இது ஒரு பக்கெட் பிடிச்சி. இப்போ வந்து அம்மா வந்து நண்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நண்டு மேலே இருக்க ஓடெல்லாம் எடுத்து நண்டெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சமைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா என்னென்ன பொருள் வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க. பெரிய வெங்காயம் நறுக்குனது கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு, 3 தக்காளி பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. மிளகு கொஞ்சம் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேங்காய் விழுது கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்துட்டு சோம்பு கொஞ்சம், அன்னாசி பூ கொஞ்சம் ஒரு பூவு, அப்புறம் பிரிஞ்சி இலையும், பட்டை 2 கிராம்பு, நண்டு சுத்தம் பண்ணது. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சமைக்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். கொஞ்சோண்டு தேவையான அளவு எண்ணெய். ஸ்பூன். ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றியாச்சு. அடுத்து வந்து பட்டை எல்லாம் போட போகிறோம். பிரியாணி இலை. வெங்காயம் போட்டுக்கலாம். தேவையான அளவு வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கி முடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு அந்த பச்சை வாடை போகிற அளவு நல்லா வதக்கணும். அதையும் நல்லா வதக்கணும். வரமிளகாய் தூள் இதெல்லாம் நம்ம சேர்த்திக்கிறோம். நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம நண்டு ஆட் பண்ணிக்கலாம்.
சின்ன லைட்டாக தெரிச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த நண்டை வதக்கிக்கிட்டே இருக்கணும். பச்சை வடை போகிற அளவுக்கு அந்த நண்டு அந்த நீரெல்லாம் வடிஞ்சு அதுவாக வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இந்த வயநண்டு குழந்தைங்களுக்கு எப்போவுமே சளி பிடிக்கிற குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது. வயநண்டு கிடைச்சா இந்த ஸ்டேஜில் லைட் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சு வேக விடலாம். இப்போ நண்டு வெந்துச்சான்னு பார்த்துக்குவோம். இது சரியான பதங்க. வாசம் மணக்குது, செம்ம வாசமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் ஊற்றி தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றினது. நல்லா கிளறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்கலாம். எப்படி இருக்குது, நண்டுக்கு நல்லா வெந்திருக்கான், தேங்காய் ஊற்றிருக்கோம், அது கரெக்டாக பதத்தில் இருக்காங்கிறத பார்த்துருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க. நண்டு கிரேவி ரெடி. வயநண்டு கிரேவி ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். தோசை நண்டு கிரேவி. அம்மா ஆவி பறக்குது டாடி. போட்டாங்க. நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். இன்னைக்கு ஒரு புடி. எல்லாரும் வாங்க. Always welcome you. சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அது இப்போ மழை காலமாக இருக்கிறதுனால இருமல், சளி, காய்ச்சல் எதுவுமே வராது. நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. நண்டு சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கு. வீட்டுக்கு வாங்க ஒரு நாள் வச்சு கடை கட்டிடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்த டைம் நத்தை செஞ்சு சாப்பிட்றோம், இதே மாதிரியே பண்ணுறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். மீனை பிடிக்கிறோம் உமாம்பட்டிக்கு போய் நீங்களும் வாங்க.